வெல்கம் டு நமச்சிவார இலசட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான பாக்குத்தோப்பு ஒரு 3 ஏக்கர் 50 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வைப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து மீடியேட்டர்களுக்கு யாரும் ஷேர் பண்ண வேணாம். வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். வேறு மீடியேட்டருங்க யாரும் ஃபோன் பண்ண வேணாம். இடம் பாருங்கள், அருமையான லேண்டு. 2 வருஷம் மதிப்புள்ள பாக்கு மரம் பார்த்திங்கன்னா 1850 பாக்கு மரங்கள் இருக்குது தோட்டத்தில். வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு 50 தென்னை மரங்கள் இருக்குது இந்த லேண்டிலே. வீடியோ பாருங்கள், ஒரு 7-7.5 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள். தோட்டம் முழுவதுமே நான் வீடியோ காட்டியிருப்பேன் பாருங்கள். இடம் அருமையான சைட்டு, டைமிங் அதிகமாக எடுத்திருப்போம் பாருங்கள். சூப்பரான லேண்டு. அதேமாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி பைப்பு பாருங்கள், ஒவ்வொரு வயலுக்குமே பார்த்தோம்னா விட்டு விட்டு அப்படி விட்டு ஒரு பாத்திக்கு ஒரு டேப் போட்டிருக்காங்க. அப்படி அப்படியே தண்ணி வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த பக்கமாக நம்ம கேட்டுவல் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சிடலாம். தோட்டம் நல்லா வந்து ரன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இது அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி மெட்டால் அவுட்டு திம்மநாயக்கம்பட்டி செல்லும் வழியிலே அமைச்சிருங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரே கிலோமீட்டர் பஸ் பார் ரூட்டு மேலேருந்து ஒரே கிலோமீட்ரு. அதுவும் வில்லேஜ் பஸ் பார் ரூட்டு மேலே இருக்குங்க. வில்லேஜ் பஸ் பார் ரூட்டு மேலேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 200 மீட்டருக்குள்ளே இருக்குங்க இந்த இடம். ஒரு 150 to 200 மீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. இடம் அருமையான லேண்டு, 3 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. அதில் பார்த்தோம்னா வீடுங்க இருக்குங்க, ஒரு மெத்த வீடு இருக்குது. வீடெலாம் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். தோட்டம் நம்பர் தெளிவான லேண்டு. கிணறு இருக்குங்க. கிணத்துல போலாம் கொஞ்சம் எல்லாம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்கு. அதனால் என்ன தண்ணி பார்க்க முடியலங்க. தண்ணி கிணத்துல இருக்குங்க. கிணறு மட்டும் வந்து கூட்டு கிணறுங்க. கூட்டு கிணறு, கூட்டு ஃப்ரீ சர்வீஸுங்க. ஒரு கிணறு ஒரு சர்வீஸு தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்டு பாருங்கள், இது ஒரு 80 சென்ட்டுங்க. இவங்களோட லேண்டு தான். இது மட்டும் வந்து போன டைம் நெல் போட்டு அறுவடை முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக வச்சுருக்காங்க அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாத காரணத்துக்காக வந்து இந்த இடத்த விற்பனை பண்ணுறாங்க. இடம் பாருங்கள், அருமையான லேண்டு. தடமெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. கரெக்டாக நம்ம வில்லேஜ் பஸ் பர் ரூட்டு மேலேருந்து கரெக்டாக ஒரு 150 to 200 மீட்டருக்கு 12 அடி தடம் நல்லா இருக்குது. நல்லா அகலமான தடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, தொட்டி பாருங்கள், தண்ணி தொட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கராவோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 70 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குங்க. லேண்டுக்கு 70 ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, வந்து உட்காரும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க. பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் மரங்கள் இருக்குது, கொய்யா மரங்கள் இருக்குது, இதுலேயே மாமரங்கள் இருக்குது. மாடு செட்டுங்க, பெரிய செட்டு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்று இருக்குங்க. இதுலேயே செட்டு தான் பாருங்கள். பார்த்துட்டு செட்டு வந்து பசு மாடு செட்டு, நல்ல பெரிய செட்டு இருக்குது. 2 சைடு கட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மாடு கட்டலாம் அந்த செட்டில். அந்த அளவுக்கு இடம் இருக்குங்க அந்த செட்டு. அதிலே வந்து சின்னதாக ஒரு தங்குற மாதிரி ரூமுங்கள் இருக்குது. பாருங்கள், இடமெல்லாம் பாருங்கள். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது நாமக்கல் மாவட்டத்தில் அங்கே அமைஞ்சிருக்கு இந்த இடம். அதே மாதிரி உங்களுக்கு இதிலே வந்து மெத்த வீடு ஒன்று இருக்குங்க, ஓட்டு வீடு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வீடு, பாத்ரூம் வசதியோடு இந்த இடமா இருக்குது. அது எல்லாமே காட்டுறோம் பாருங்கள். இல்லை ஒரு ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டிகிட்டு வருவேன் பாருங்கள். இந்த தோட்டத்தில் உள்ள மாமரம் தாங்க. மாமரம் இருக்குது, முருங்கை மரங்கள் இருக்குது. இடமா நல்லா இருக்குங்க. நேரில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கும் உங்களுக்கு. நல்லா போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இன்ச்சு தண்ணின்னு சொல்லியிருக்காருங்க. 600 அடி தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களால ஓட்டவே முடியல சொல்லி இது பண்ணிட்டாங்களாம். போர் வந்து தண்ணி போகிறங்க இவங்களோட லேண்டில் இருக்குது. கிணறு மட்டும் தான் கூட்டுக்கிறாங்க. அண்ணன் தம்பி பார்க்கும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து போர் தண்ணியை இவரோட லேண்டிலே போட்டிருக்காருங்க. இந்த மஞ்சள் கடலாம் பக்கத்தில் விற்பனையில் இருக்குங்க. இது பூரா பாருங்கள், இந்த வாழைத்தோப்பு, இந்த காலி இடம், வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு, 50 தென்னை மரங்கள் எல்லாமே வந்து விற்பனைக்கு லேண்டு தான். இடம் நல்லாயிருக்கும், சூப்பரான லேண்டு. இடமெல்லாம் பாருங்கள். இந்த மட்டும் பக்கத்தில் உள்ள லேண்டுங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் போர்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது இந்த காட்டை ஓட்டின மாதிரி பக்கத்தில் லேண்டு அது காட்டியிருக்கேன். இவங்களோட போரை காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் எல்லாம் வந்து என்னென்ன சொல்லி கேட்டிருக்கேன், தண்ணி வளமெல்லாம் எப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் எல்லாம் காட்டியிருக்குங்க. அந்த மாடு செட்டு பின்னாடி இருந்தது. இடம் சூப்பராக இருக்கும் சார். ஏன்னா நாமக்கல் மாவட்டம் ரேட்டு ஜாஸ்தி தான் எப்போவுமே. இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தோம்னா கூட்டு கிணறு இல்லாமல் தனி கிணறாக இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏக்கரா சர்வசாரமாக எடுத்துகிட்டு 85 to 90 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கராவெல்லாம்.
இவங்க கூட்டு கிணறு ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக தான் வந்து 70 ரூபா சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக உட்காரும்போது ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. தடமெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆகலமான தடம். கரெக்டாக ரோட்லேருந்து பஸ் பார் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர் தான் வரும். 200 கடை வராது, 150 மீட்டர் தான் இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே தெரியும், வீடுங்க எல்லாமே தெரியும். போர் சொன்னாலிங்க, தனி போர் பாருங்கள் இந்த லேண்டில். இதை வந்து 4 to 5 இன்ச்சு தண்ணி வந்துருன்னு சொல்லி சொன்னாருங்க. இப்போ சேஞ்சவர் வச்சுருக்காங்க. இடமெல்லாம் சூப்பரான லேண்டுங்க. இப்போ தென்னை மரம் 50 தென்னை மரமும் இதே மாதிரி தாங்க நல்ல காப்பில் இருக்குங்க. இடம் சொன்னோம் இல்லைங்களா, பாருங்கள் இதுதான். பின்னாடி வீடுங்களாக இருக்கும், அதுதாங்க ஒரு பஸ் பார் ரோட்டு. அது தாங்க வில்லேஜ் பஸ் பார் ரோட்டு பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்கு. இந்த சோள பேர் விற்பனை உள்ளதான். இடம் நல்லா இருக்குங்க. ஒரே பிட்டு மட்டும் வந்து பார்த்தோம்னா இடையில ஒருத்தர் இது இருக்கும், ஒரு 80 சென்ட் மட்டும் தனியாக இருக்கும். குபேரமும் நல்லா இழுத்த மாதிரி தான் இருக்கும், சனி மூலையும் இழுத்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அக்கனி மூலம் மட்டும் அடங்கின மாதிரி இருக்குங்க. மற்றபடிக்கு இடமெல்லாம் நல்லாயிருக்கும். வீடு சொன்னாலிங்களா பாருங்கள், கொஞ்சம் வீடுட்டெல்லாம் கொஞ்சம் வாழை மரங்கள் எல்லாம் சாரி மரமும் நிறைய வச்சுருக்காருங்க. அந்த முன்னாடி ஒரு சின்ன தோப்பை ஒன்று இருக்குது. இது வீடுட்டெல்லாம் கொஞ்சம் சாரி மரமாக வச்சுருக்காங்க. இப்போ சின்ன தோப்பு மெத்த வீடு ஒன்றுங்க இது ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேயே இன்னொரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க. அப்புறம் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது தோட்டத்துலேயே. நல்ல ஒரு சைட்டுங்க, அருமையான சைட்டு. மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் பாக்கு மரம். இன்னும் ஒரு 3 வருஷம் போனுச்சுன்னா எல்லாமே காப்புக்கு வந்துடும். அன்றைக்கி காப்புக்கு வர டைம்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சர்வசரமாக ஏக்கராலும் 1 கோடி ரூபாய்க்கு போகும் இந்த ஏரியாலாம். ஏன்னா வில்லேஜ் பஸ் பார் ரோட்டில் பக்கத்துலேயே இருக்கிறீங்களா, அதனால் வந்து ரீவேலி இருக்குங்க. அது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்துக்கு எப்பவுமே ரேட்டு ஜாஸ்தி தாங்க. இடமெல்லாம் பாருங்கள், எல்லாம் தெளிவாக இருக்குது பாருங்கள். ஆடுங்களாக வச்சுருக்காங்க. ஆடு, பசுமாடு எல்லாமே தோட்டத்தில் வச்சுருக்காங்க. அருமையான தோட்டங்க. போர் சொன்ன இல்லைங்களா பாருங்கள், இந்த போர் இது கண்டினியூவாக வந்து அப்படியே வந்து ஒரு டைவ் இது தனி போருங்க. இந்த தண்ணி வந்து 24 ஹவர்ஸ் ஓட்டினாலும் வந்து கொஞ்சம் கூட குறையாது சொல்லி அப்படியே வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்க. இது சொட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக வந்து தண்ணி கட்டுறாருங்க. அப்படியே ஒவ்வொரு பாத்தியும் போடும்போது கேட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி பேசி அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காருங்க. பாருங்கள் இந்த மாதிரி கேட்டில் லாஸ்ட் வரைக்கும் அப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காருங்க. கரெக்டாக ஒரு சரவுக்கு ஒவ்வொரு லைன் போட்டிருக்காரு. நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஏக்கரா ரேட்டு வந்து 70 லட்ச ரூபா சொல்லியிருக்கேன். நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைவாயிருப்பு இருக்குது. மெட்டால் அவுட்டு திம்மநாயம்பட்டி செல்லும் வழியிலே அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. வில்லேஜ் பஸ் போராட்டிலேருந்து 150 மீட்டரில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இடமெல்லாம் கிடைக்கும் போதே நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.